வாழ்க்கையில் வந்து ததஹ கிம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் அப்படின்னு பரத்ரிஹரி மகாராஜ் சொல்கிறார். ததஹ கிம்னா வந்து ஸோ வாட், அதனால் என்ன, நல்லது நடந்தாலும் சரி நல்லது நடக்கலைனாலும் சரி, நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தாலும் ஸோ வாட், இந்த விஷயத்த நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ வாட், ததஹ கிம், ததஹ கிம். வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும்பொழுது மனசுக்குள்ளே யோசிங்க, ததஹ கிம், ததஹ கிம். பிராப்தாக ஸ்ரீயஹ சகல காமதுகாஸ் ததஹ கிம். ன்யஸ்தம் பதம் சிரசி வித்விஷதாம் ததஹ கிம். சம்பாதிதாக பிரணயினோ விபவைஸ் ததஹ கிம். கல்பஸ்திதாஸ் தனுப்ருதாம் தனவஸ் ததஹ கிம். 4 தடவை சொல்கிறாரு, ததஹ கிம், ததஹ கிம், ததஹ கிம், ததஹ கிம். இந்த 4 விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துடுது இந்த 4 வார்த்தையில். பிராப்தாக ஸ்ரீயாக சகல காமதுகா. நம்மளுடைய வெவ்வேறு வியாபாரங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். சைடில் பிஸ்னஸ் பண்ணுறோம், படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைமில் ஜாப் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, சில பேர் வந்து புரோகிதம் பண்ணுறாங்க. பார்ட் டைமாக புரோகிதம் பண்ணுவாங்க, ஃபுல் டைமாக பண்ணுவாங்க. சில பேர் கன்சல்டேஷன் ஜாப் பண்ணுவாங்க. வீட்டில் ஹவுஸில் இருக்கிறவங்க இந்த மெழுகுவத்தி தயாரித்து விற்பாங்க, இன்னும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் பர் மந்த் சேலரி. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் பிராப்தாக ஸ்ரீயாக, ஸ்ரீயானா தனம். உங்ககிட்ட தனம் இருக்குது. என்ன தனம் இருக்குது? சகல காமதுகா, உன்னுடைய சகல காமனா. காமனானா வந்து உன்னுடைய சகல இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்கான தனம் உங்ககிட்ட இருக்குது. ததஹ கிம். ஸோ அதனால் என்ன, எதனால் என்ன, இதனால் என்னன்னு ஏன் சொல்கிறாருங்கிறது கடைசியில் வரும். உன்னுடைய எல்லா இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்காக தனம் இருக்கிறது. ததஹ கிம், நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ன்யஸ்தம் பதம் சிரசி வித் விஷதாம் ததஹ கிம். மோடிஜிக்கு வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இன்ஸ்டாகிராமில். நேற்று ஹெட்லைன்ஸில் நிறையா சேனலில் நியூஸு. விஜயோடைய மனைவி வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டா, இது ஒரு நியூஸு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு நியூஸு. ஹெட்லைன்ஸில் வந்து அந்த ஏதோ ஒரு கம்பெனி ChatGPT மாதிரி வேறு ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணனால 40% ஆளுங்களை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த 1 வருஷத்தில் வந்து 1,00,000 பேருக்கு வேலை போகிறது. இது மட்டும் இல்லாமல் ன்யஸ்தம் பதம் சிரசி வித் விஷதாம் ததஹ கிம். ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து ஜெயிச்சு யுக்ரைன் வந்து ரஷ்யா காலில் போய் விழறான், இல்லை அமெரிக்கா காலில் ஈரான் போய் விழறான், இல்லை இந்தியா காலில் வந்து பாகிஸ்தான் வந்து விழறான். ஏதோ நடக்குது. எது நடந்தாலும் உன்னுடைய எதிரிகளை நீ உன்னுடைய பாதத்தில் வந்து விழ வச்சுட்ட, அவங்களுடைய அகங்காரத்தை முறியடிச்சிட்ட. உனக்கு 100 மில்லியன் ஃபாலோவர் ஆகிட்டான். உன்னுடைய சேனல் புதுசாக நான் ஆரம்பித்த தமிழ் சேனல் வந்து பிரபலமாகி நிறையா பேர், கோடி பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ததஹ கிம், ததஹ கிம். ஸோ வாட், என்ன கிடைக்க போகிறது உனக்கு? இதுதான் கேள்வி கேட்குற ரிஷி. சம்பாதிதாக பிரணயினோ விபவைஸ் ததஹ கிம். பணம் சம்பாதிச்சுட்டு பேரும் புகழும் சம்பாதிச்சிட்டோம். நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் நம்ம வருஷம் பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்குது. கார் வாங்கி கொடுக்கலாம் வருஷம். சில பேர் வந்து மனைவிக்கு வந்து இந்த முகேஷ் அம்பானி ஒரு தடவை பார்த்தேன், 10-20 வருஷம் 15 வருஷம் முன்னாடி முகேஷ் அம்பானி வந்து தன்னுடைய மனைவிக்கு ஏரோப்ளேன் கிஃப்ட் கொடுத்தாரு பர்த்டேக்கு. ஸோ அதான் சொல்கிறாரு, சம்பாதித்தாக பிரணயினோ விபவைஸ்த. அவ்வளோ வைபவங்கள் இருக்குது உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து உன்னுடைய நண்பர்கள் ஆகிட்டாங்க எல்லாருமே. நீ வந்து வெளிநாட்டுக்கு போகிற, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, மோதிஸ் ஹக். மோடி பிரபலமாயிட்டார் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி மோதின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளும் தேடுவோம், நம்மளும் 4 பேர் புகழ்ந்தால் நமக்கும் நல்லாயிருக்கும். ஆஹா, இவர் ரொம்ப அழகாக இருக்கார், இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொன்னால் நமக்கும் அப்படியே ஒரு பெருமையாக இருக்கும்ல. ஸோ அதான் சொல்கிறாரு, சம்பாதித்தா பிரணய். என்ன நடந்தால் ததஹ கிம். ஏன் அப்படி கேட்குறாருன்னா, ததஹ கிம்னு ஏன் கேட்குறாருன்னா, கடைசி வார்த்தை சொல்கிறார், கல்பஸ்திதா தனு பிருதாம் தனவஸ் ததஹ கிம்.
வரங்கள் வாங்கிட்ட, யாகங்கள் செஞ்சு செஞ்சு தவம் செஞ்சு செஞ்சு பிரம்மச்சாரியம் வச்சு வச்சு கல்பஸ்திதானா ரொம்ப வருஷ காலத்துக்கு நீ வந்து ஆயுளை வாங்கிட்ட. உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் மறந்துட்டேன், பெரிய பணக்காரன். அவன் வந்து சாகா வரம் பெறணும்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன்லேயே உயிர் வாழற ஆள். சாப்பாடு சாப்பிட மாட்டான், ஏன்னா பொல்யூஷன் இருக்குது, வெளியில் போக மாட்டான். அந்த காற்றை சுவாசிச்சா என்னுடைய ஆயுள் கம்மியாயிடும். என்னென்னவோ பண்ணுறான். ஸோ என்னென்னவோ பண்ணி வரங்கள் வாங்கி யாகங்கள் செஞ்சு குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியும் பல வருஷங்கள் நீ வாழ்ந்தாலும் ததஹ கிம், பணம் இருந்து ததஹ கிம், செல்வங்கள் இருந்து ததஹ கிம், பெரிய பெரிய எதிரிகளை வந்து உன்னுடைய காலடியில் வந்து விழுந்துட்டாங்க ததஹ கிம், சொந்தக்காரங்களை வந்து மகிழ்வித்து விட்டாய், நண்பர்கள் பெருகி விட்டார்கள், எல்லாரும் ஒன்றும் புகழ் பாடுறாங்க ததஹ கிம், ஆயுட்காலம் 500 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு கூட நீ வாங்கிட்ட. எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். கல்பஸ்தனா பல கோடி வருஷங்கள் ஆயுள் வாங்கிட்ட, ஃபிர்பி ததஹ கிம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, இது எதுலேயுமே வந்து நிரந்தரமான சுகம் இல்லை, அதை வந்து மறந்துட்டேன். தனம் சம்பத்தி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஓகே, டெம்பரரி சுகம் கண்டிப்பாக. இப்போ மோதிக்கு வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இப்போ மோதிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் மனசுக்குள்ளே, யோசிச்சு பாருங்கள். ஆனால் எவ்வளோ நாள் இருக்கும்? அடுத்த டார்கெட் வந்துடும். 2024 23 எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு, அடுத்த டார்கெட் ஐயோ அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும், அடுத்த ஜெயிச்ச பிறகு அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும். ட்ரம்ப்போட ஒரு டீல் சைன் ஆகிடுச்சு, அடுத்த டீல் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பெரிய சேலஞ்சு வந்துடும், துக்கமாயிடும். அதே மாதிரி பணம் இருந்து இப்போ என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வாழ்க்கை வாழ முடியும், நல்ல வாழ்க்கை வாழறேன் ததஹ கிம். இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த இச்சை தேடுது. இவர் சொல்லுவார், ஐ திங்க் பரத்ரியாரியா இல்லை வேற ஒரு ரிஷி சொல்லுவார், ஒரே ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகான பெண்களையும் நீ கொடுத்தாலும் சரி, எல்லா வைரங்கள் வைடூரியங்கள் பணம் செல்வங்கள் ஒரே ஒரு மனுஷனுக்கு நீ கொடுத்தாலும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அதான் ததஹ கிம்மோட அர்த்தம். ஸோ எதுக்காக சொல்கிறாருன்னா, இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த கடைசி இது எதற்காக சொல்கிறேன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், இது எதற்காக சொல்கிறேன்னா வந்து இறைவனுடைய நிரந்தரமான ஆனந்தம், இறைவனுடைய நிரந்தரமான சுகம், இறை அருள் இல்லை உன் வாழ்க்கையில் வந்து தவம் இல்லை, 100 வயசு வரைக்கும் வாழற, ஆனால் 100 வயசில் என்ன பண்ணுற? இந்த பேர் புகழை சம்பாதிக்கிற அப்புறம் என்ன ஆக போகிறது? ஒரு நாள் சாக தான் வேணும். செத்தா உன்னுடைய கர்மங்கள் உன் கூட வரும் அடுத்த ஜென்மத்தில். ததஹ கிம், இது பண்ணி என்ன யூஸு? உன்னை வந்து பில்கேட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இன்றைக்கி எப்படி தூத்துன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ததஹ என்ன பண்ணுறானுங்க, என்ன தான் வாழ்க்கையில் பண்ணுறானுங்க? ஸோ நம்ம எவ்வளவு தான் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ தான் மானம் மரியாதை பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் சரி, உண்மையை வந்து இது வந்து பாசிட்டிவ் சைடு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நெகட்டிவ்லேயும் இருக்கும். பணம் இல்லை ததஹ கிம், என்ன பண்ண முடியும்? உடலில் வந்து சில ரோகங்கள் ஆயுர்வேதத்தில் வரும், சில ரோகங்கள் உடம்பில் வந்து சில நோய்கள் வந்து க்யூர் பண்ணவே முடியாது. இந்த சரீரத்தை விட்டு நீ போகிற வரைக்கும் க்யூர் ஆகாது. சில நோய்கள் வந்து க்யூர் ஆகாது, ஆனால் மருந்து கொடுத்தா கண்ட்ரோல். இப்போ பிபி வந்து க்யூர் ஆக முடியாது, சுகர் வந்துடுத்து க்யூர் ஆகாது. ஆனால் சுகரை வந்து கரெக்டாக மருந்தும் உணவும் சாப்பிட்டுருந்தா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் சாகிற வரைக்கும். ஆனால் சில நோய் வந்துடுத்துன்னா, அந்த நோய் இப்போ போலியோ வந்துடுச்சு, சின்ன வயசில் கை கால் விளங்காமல் போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, அது ஃபுல்லாக இந்த சரீரம் போகிற வரைக்கும் அது உன் கூடயே இருக்கும், அடுத்த சரீரத்தில் வராது. ஸோ ததஹ கிம், ஓகே வந்துடுத்து ததஹ கிம், இறைவனுடைய ஆனந்தத்தில் நீ எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற? இதுதான் அவருடைய மெயின் மெசேஜ். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே. நான் இன்றைக்கி தான் இதை படித்தேன். ததஹ கிம் ததஹ கிம் ததஹ கிம் ததஹ கிம்னு ரிப்பீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்லா நடக்கிறது, திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாரு, திடீர்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, வாப்பா வாங்க நான் வந்து இது பிளான் பண்ணியிருக்கேன், இந்த சுவிட்சர்லாண்டு போகிறதுக்கு டிக்கெட்டு. மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ததஹ கிம். அதே மாதிரி ஒய்ஃப் கிஃப்ட் வாங்கிட்டு வர ஹஸ்பண்டுக்கு, பசங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, பசங்க வந்து பயங்கர பேரும் புகழும் எடுக்கிறாங்க, நீங்களே ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறீங்க, ஒரே ஒரு வார்த்தை ததஹ கிம். இதனால் என்ன ஆக போகிறது? ரொம்ப ரொம்ப டெம்பரரி. என்னுடைய இம்மீடியட்டாக அடுத்த வருஷத்துக்கான இது வந்துடும். இப்போ இன்க்ரிமெண்ட் வந்தது ஆஃபீஸில், ஏப்ரல் மாதம் இன்க்ரிமெண்ட், மார்ச்சில் பேப்பர் கொடுப்பான் ஆஃபீஸில். வந்த உடனே நம்மளுடைய ஓகே 5%, 10%, 20%, ஓகே இன்க்ரிமெண்ட் வந்துருச்சா, ஐயோ பத்தலையே, ததஹ கிம்ங்கிற வராது, பத்தலை, அடுத்த வாட்டி இது பண்ணோம் அது பண்ணோம். ஸோ இச்சை நம்மளை இச்சை அழியவே அழியாது, நம்ம அழிஞ்சிடுறோம்.
ஸோ வாழ்க்கையில் நம்ம மறக்க முடியாத மறக்கக்கூடாத முக்கியமான ஃபார்முலா ததஹ கிம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ததஹ கிம் ஞாபகம் இருந்தால் சுகம் வந்தாலும் சரி துக்கம் இருந்தாலும் சரி அந்த சுகத்தையும் தாங்கி துக்கத்தையும் தாங்கி நம்ம இறைவனை நோக்கி நடக்க முடியும். இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதற்கு ததஹ கிம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.